பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. அட, யாரு? வள்ளியா? வா புள்ள, வா வா வா. என்ன தகவல் ஏதோ சொல்லாம திடீர்னு வந்திருக்க? அண்ணி, எங்க அண்ணன் வீட்டுக்கு வர பாதை எனக்கு தெரியாதா என்ன? பாதை தெரியாதுன்னு யாரு சொன்னா வள்ளி? தகவல் சொல்லியிருந்தா அண்ணன் பஸ் ஸ்டாப்புக்கே வந்து உன்னை கூட்டியாந்துருப்பாரு. அவரோட வேலைகளை விட்டுவிட்டு ஓடியாரணுமாக்கும். எதுக்கு? இந்தா பிள்ளை, இந்த நீர் மோரை குடி. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டாறேன். அண்ணி, இந்த மோரை மட்டும் கொடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். அப்போ சரி. ஏன் பிள்ளை, உங்கள் வீட்டுக்காரு பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அந்த பையெல்லாம் இப்படி கொண்டா, நான் கொண்டு உள்ளே வைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி. யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? நீங்கள் வேற அண்ணி, நாளைக்கு சாயந்தரமே நான் பஸ்ஸுக்கு கிளம்பணும். என்ன வந்ததும் கிளம்புறத பற்றி பேசுகிற? ஒரு நாள்னா பசங்களை அவரு சமாளிப்பார் அண்ணி, அப்புறம் நான் இல்லாங்காட்டி கஷ்டம்தான். ஏதாச்சும் இப்படியே சாக்கு சொல்லு வள்ளி. நானும் அண்ணனுமே இன்னும் 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு வரலாம்னு தான் இருந்தோம். அப்படியா? அப்போ கண்டிப்பாக வரணும். ஆமாம், என்ன விஷயம் அண்ணி? அறுவடை முடிஞ்சதும் தங்கச்சிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் நெல் முட்டையெல்லாம் அனுப்பி வச்சுவிட்டாரே, அப்புறம் என்ன? காய்கறி அறுப்பெல்லாம் இப்போ தானே முடிஞ்சது. அதுவும் உனக்கு பிடிச்ச சொரக்கா. இப்போ சோளமும் நல்லா வந்திருக்கு. அதையும் உனக்காக அறுத்து எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அட, அப்படியா? எங்கள் மச்சான் கூட இதை பற்றி அண்ணன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எதை பற்றி பேசணுமா? அண்ணி, எங்கள் ஊர்லேயும் இப்போ நிறைய பேர் சிறுதானிய பயிர் போடுறதுல ஆர்வம் காட்டுறாங்க. இவருக்கும் ஆசை தான். ஆனால் சந்தையில் எப்படி விலைக்கு போகுது, லாபம்லாம் கிடைக்குமா, அதை தெரிஞ்சுக்கணும்ல. வள்ளி, நம்ம காட்டு சோளம் எம்பிட்டு வேகமாக விற்பனை ஆகுது தெரியுமா? சிறுதானியங்களுக்கு இப்போ சந்தையில் நல்ல மதிப்பு, விற்பனை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அப்போ எங்கள் மச்சாங்கிட்ட அப்படியே சொல்லி போடுறேன். இதை மட்டும் சொன்னா எப்படி? சிறுதானிய பயிர்களில் விற்பனை வாய்ப்புகள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கிட்டு அம்புட்டையும் உங்க மச்சானுக்கு எடுத்து சொல்லு. சிறுதானியங்களுக்கு பெரிய விற்பனை வாய்ப்பு டெஃபினட்டாகவே இருக்குது. முன்னோர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிறுதானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ மீண்டும் விவசாய முறையே பழைய முறைக்கு தான் மாட்டிகிட்ருக்கு. இயற்கை விவசாயம், ரசாயன உரங்கள் எப்படி அதிகமாக பயன்படுத்தி திரும்ப இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான் உணவு முறைகளே நமக்கு நிறைய மாற்றங்கள், எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வு ஓரளவுக்கு அது வெற்றிகரமாகவும் சத்தான உணவு சாப்பிடணுன்ற அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுருக்கு. ஸோ அதில் சிறுதானியங்கள் டெஃபினட்டாக பெரிய ஒரு மாற்றங்களை இப்போ கொண்டு வருது. உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே சொன்னோம்னா 2019 4000 ஹெக்டராக இருந்த சிறுதானியங்களுக்கான பரப்பு 2024-25 ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. ஸோ இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. பூச்சி நோய் தாக்குது, அதே மாதிரி திடீர்னு ஒரு பெருமழை வருது, பெரிய வெயில் வருதுன்னா அதுக்கு தாங்காமல் அது ஒன்று காஞ்சி போகுது, இல்லைன்னா வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுது. இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தானிய பயிர்களில் இருக்குது. பட் அதுக்காக தானிய பயிர்களே பயிரிட வேண்டாம்னு சொல்ல வரல. எங்கெங்கெல்லாம் மாற்று பயிர் பண்ண சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் சிறுதானியங்களை டெஃபினட்டாக பயிர் பண்ண விவசாயிகளை கேட்டுக்கலாம். என்னென்னா, சிறுதானியங்களில் விற்பனை வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி பேசுகிறோம். நம்ம சிறுதானியங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு 2-3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, சிறுதானியங்கள் விதையாக உருவாக்கி மற்ற விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்து பணம் பண்ணலாம் விவசாயிகள். உதாரணத்துக்கு சாமையெல்லாம் ஒரு ஹெக்டரில் 5 கிலோ தான் விதை பரிந்துரை பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் சிறுதானியங்களோட பரப்பளவு 3,75,000 ஏக்கர். ஸோ எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் மூலமாக விதை வந்து உற்பத்தி பண்ணி தர முடியுமானா இம்பாசிபிள், முடியவே முடியாது. சரி, கவர்மெண்ட் சைடில் நல்ல விதை கிடைக்கல, வேறு எங்கே போய் வாங்குறது? நிறைய விவசாயிகள் வந்து எகெயின் வந்து ப்ரைவேட் கடை, நிறைய வந்து ரீட்டைல் கடையை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ சிறுதானியங்களோட விதை வந்து இப்போ எல்லா கடைகளையும் ரீட்டைலில் கிடைக்குதானா டெஃபினட்டாக கிடைக்கிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ எல்லாமே ஒரு தனி விவசாயி பண்ணுறதை விட குழு முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்ற கான்செப்ட் வந்து விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரூ. 1000 ஷேர் கட்டி நம்ம வந்து ஒரு என்ஜிஓ தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவோ இல்லை வந்து நிறைய ஏஜென்சி, நபார்டு வங்கி பண்ணுறாங்க, அதே மாதிரி வேளாண் விற்பனைத்துறை பண்ணுறாங்க. உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்ற ஒரு கான்செப்ட்டு நிறைய, கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் மட்டும் 51 கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே வேர்க்கடலை சம்மந்தமான விதை உற்பத்தி இல்லை வேர்க்கடலை சம்மந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி இருக்குது. இதில் பர்டிகுலராக விருதுநகர் மாவட்டத்தில் சிறுதானியத்துக்கே நிறைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே ஒரு 500 இல்லை 750 1000 விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து நல்ல தரமான விதையை வாங்கி அந்த பங்குதாரர்களுக்கு கொடுத்து விதை உற்பத்திக்காக கொடுக்குறாங்க. விதை உற்பத்தி அதாவது சாகுபடி செஞ்சு விதையை வந்து கம்பெனி மூலமாக அவங்களே வாங்குகிறாங்க. ஸோ அவங்களே வாங்கி எந்தெந்த பகுதிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சிறுதானிய விதை தேவையோ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சில விவசாயிகள் தனியாகவும் விதை உற்பத்தி சிறுதானியங்களில் பண்ணுறாங்க. 1 கிலோ விதை நெல் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நம்ம ஒரு 30 ரூபாலேருந்து 32 ரூபாவுக்கு சப்சிடியில் கிடைக்குது. தனியாக ப்ரைவேட் கம்பெனி போனாலுமே இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து 40 ரூபா 42 ரூபான்னு கிடைக்குது. பட் சிறுதானியத்தில் 1 கிலோ விதை வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 65 ரூபா மார்க்கெட் ரேட் இன்றைக்கி. ஒரு ஹெக்டரில் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ சொல்கிறோம். 5 கிலோ இன்ட்டு 60னா எவ்வளோ? 3000 ரூபா கிட்டத்தட்ட விதை. இது எல்லாத்துக்கும் 3,4 லட்சம் ஹெக்டரில் ஏற்கனவே சிறுதானியங்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் விதை தட்டுப்பாடு இருக்கோ ஒன்று தனிப்பட்ட விவசாயம் விதை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும், அல்லது இந்த மாதிரி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலமாக நீங்கள் பண்ணுறது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை வந்து சிறுதானிய விதை உற்பத்தியில் நீங்கள் பண்ண முடியும். அதனால் சிறுதானிய விதை உற்பத்திக்கு இனி வரும் காலங்களில் நிறைய டிமாண்டும் இருக்குது. நீங்கள் இப்போவே வந்து சிறுதானிய உற்பத்தி பண்ணி நீங்கள் விதையை வந்து சேல்ஸ் பண்ணுறது டெஃபினட்டாக உங்களோட வருமானத்தை கூட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இனி வரும் காலங்களில் டெஃபினட்டாக இருக்குது. விவசாயிகள் இதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும். இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பெரிய ஒரு குடோன் வந்து நீங்கள் வந்து அமைக்கிறதுக்கு சப்சிடியில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ப்ரைவேட் ஏஜென்சியும் இருக்குது. நபார்டு வங்கி மூலமாகவே நாப் கிசான்னு சொல்லிட்டு ஒரு கடன் வழங்குகிற ஒரு துணை நிறுவனம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் கடன் பெற்றும் இந்த மாதிரியான குடோன் அமைக்கிறதோ இல்லை வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் அமைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து கடன் உதவி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஷூரிட்டியாக எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. இதே மாதிரி மத்திய அரசுலேருந்தும் எஸ்எஃப்ஏசின்ற ஒரு நிறுவனம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் உதவி பண்ணுறாங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இப்போ விற்பனை பண்ணுறது. சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னால் அது முறுக்காகட்டும் இல்லை எல்லா சிறுதானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை அரைச்சி தோசை மாவில் கலந்து கொடுக்குறாங்க. நிறைய பெண்கள் மகளிர் சுய குழுக்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில், சேலம், தருமபுரி, அதே மாதிரி திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்களில் அதை வந்து கொஞ்சம் லெவலில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி அரைச்சி பக்கத்து குடும்பங்களுக்கு கொடுக்கறது, அல்லது வந்து ரோட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு அதன் மூலமாக கொடுக்கறது, இல்லை அவங்களே வந்து ஊரில் ஒரு கடையை திறந்து இது மூலமாக சப்ளை பண்ணுறது ஒன்று நடக்குது. எனக்கு சென்னையில் நிறைய பெண் விவசாயிகளை தெரியும். அவங்க கிராமங்கள்லேருந்து இந்த மாதிரியான சிறுதானியங்களை வாங்கி நல்ல ரேட்டுக்கு விவசாயிகிட்டேருந்து வாங்கி நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறாங்க. அது சத்து மாவாகட்டும், முறுக்கு, அடை, நூடுல்ஸு, அதே மாதிரி வந்து ப்ரெட்டு,
பீஸாலாம் வந்து சிறுதானியங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிறுதானியங்களில் ஐஸ்கிரீம் இப்போ வந்து தஞ்சாவூரில் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, நிஃப்டம்னு சொல்லிட்டு. அதில் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சிறுதானியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு எனக்கு எதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரியான பயிற்சிகள் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற வேளாண் அறிவியல் மையங்கள் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து நிறைய பயிற்சிகள் வழங்குறாங்க. ஸோ இது மாதிரி பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சிடுறாங்க. எங்கே போய் விற்கிறது? இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. என்னென்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்கோம். எந்த ஒரு பொருளாகட்டும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் பொருள் வந்து தரமாக இருந்து, உங்கள் பொருள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களை தேடி வந்து வாய்ப்புகள், ஆர்டர் வந்து குவியுது. ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா மூலமாக இப்போ வந்து விற்பனை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. அதுவும் சிறுதானியங்கள் வந்து மிகச்சிறந்த ஆரோக்கியமான உணவுன்றதால் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே வந்து இந்த துறையில் கோலோச்சி நிற்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சேல்ஸ்க்கு வந்து உங்களை இணைச்சிக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் விற்பனை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உழவர் சந்தை, நம்ம வேளாண் விற்பனை துறை வந்து உழவர் சந்தைகள் அங்கங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அது பிஸ்கட் ஆகட்டும், முறுக்காகட்டும், இல்லை வந்து சத்து மாவாகட்டும், நீங்கள் வந்து உழவர் சந்தை மூலமாகவும் கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன நீங்கள் அமௌண்ட்டு உழவர் சந்தைக்கு பே பண்ணால் போதும். நீங்கள் டெய்லி வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் உழவர் சந்தை மூலமாக வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பும் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு பைசா எனக்கு லோன் வாங்கி சிறுதானிய உணவகமாகவே ஆரம்பிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ரோடில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவகமே நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. சிறுதானியத்தில் சமைச்ச எல்லா உணவு வகைகளும் பரிமாறுறாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கும் நிறைய விற்பனை வாய்ப்புகள். நீங்கள் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். சிறுதானிய உணவகம் தனித்தனியாக எல்லா மேஜர் சிட்டிஸு, நிறைய கார்ப்பரேஷன்ஸில், இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்லலாம் இப்போ சிறுதானியத்தை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தந்த கடைகளை சூப்பர் மார்க்கெட்டு இல்லை எஃபிஓஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் நல்லா தரமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து வாங்கி உங்களோட ப்ராடக்டை விற்பனை பண்ணி அதில் வர லாபத்தில் உங்களுக்கும் பங்கீடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி விற்பனை வாய்ப்புகள் சிறுதானியத்துக்கு பர்டிகுலராக கொட்டி கிடக்குது. விவசாயிகள் சாகுபடியோடு நிறுத்திக்காமல் இப்போ நிறைய காய்கறியே பார்க்குறோம். தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் 100 ரூபா விற்கிது, ஒரு சமயத்தில் 5 ரூபா கூட விற்காமல் அப்படியே அறுவடை பண்ணாமல் விடுறக்கூடிய சுச்சுவேஷன்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான ரேட் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்கும்போது உங்களுக்கு 2லேருந்து 3 மடங்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும், எல்லா தொழில்நுட்ப ஆலோசனைகளையும், விற்பனை குறித்த விவரங்களையும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் அறிவியல் மையங்களை அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையமும் சென்னை வானொலி நிலையமும் இணைந்து சிறுதானிய சாகுபடி குறித்த இந்த வானொலி வேளாண்மை பள்ளி வந்து விவசாயிகள் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க. சிறுதானிய சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி அதை வந்து எப்படிலாம் மதிப்பு கூட்டி விற்கிறது, அது இல்லாமல் விற்பனை குறித்த தகவல்களும் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் உங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. இந்த வானொலி வேளாண்மை பள்ளியோட மிக முக்கியமான நோக்கமே சிறுதானியங்களில் விவசாயிகள் முழுமையாக ஈடுபட்டு அதிக வருமானமும் அதிக மகசூலும் சிறுதானியங்களில் கூட்டணுன்றது தான். ஸோ அந்த வகையில் கூர்ன புதிய விஷயங்களை நம்ம விவசாயிகள் நிலத்தில் உட்புகுத்தி அதிக மகசூலும் அதன் மூலமாக அதிக வருமானமும் விவசாயிகள் பெறணுன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். வேறு அதிகமான தகவல்கள் வேணும்னா அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற வேளாண் அறிவியல் மையங்களில் விவசாயிகள் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன வள்ளி, சிறுதானிய பயிர்களில் விற்பனை வாய்ப்புகள் பற்றின விவரங்களை
திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க எம்புட்டு அருமையா பொறுமையா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாப்புல எடுத்து சொன்னாங்கல்ல. சிறுதானியங்களுக்கு இம்புட்டு விற்பனை வாய்ப்புகள் இருக்கா? அரசு அப்புறம் அரசு சாரா நிறுவனங்கள் இதுக்காக கடனுதவிகள் கொடுக்கறதையும் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிறுதானியங்களுக்கான அதிகப்படியான தேவைகளை புரிஞ்சு நாம தான் புத்திசாலித்தனமா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். வள்ளி, நம்ம ரமணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு ஒரு கடையே போட்டுவிட்டாங்கன்னா பாரு. அட அப்படியா? அந்த கடையை நானும் போய் பார்க்கணுமே. இப்போ நீ சாப்பிட்டு ஓய்வெடு, காலையில நாம போய் ரமணி அக்கா கடையை பார்த்துவிட்டு வந்துருவோம். ஆகட்டும் அண்ணி, நம்ம சோளக்காடையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, காலையில எல்லாரும் சோளக்காட்டுக்கு போவோம். காட்டுல அறுப்பு இருக்கணும் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவசியம் வரேன். அண்ணன் காட்டுல அறுப்பு செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறையினை கேளுங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறையினை கேளுங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பயிர்களில் ஒருங்கிணைந்த களை மேலாண்மை. களைகள் பயிர்களுக்கு இடையே வளர்ந்து பயிர்களுக்கு உண்டான வளங்களுடன் போட்டியிட்டு பயிர் விளைச்சலையும் மனிதவள மேம்பாட்டையும் பெருமளவில் பாதிக்கின்றன. தற்போதைய மதிப்பீட்டின்படி பயிர் விளைச்சலில் பூச்சிகள் மற்றும் நோய்களால் ஏற்படும் மொத்த இழப்பை விட களைகளால் ஏற்படும் இழப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. களைகள் பயிர் உற்பத்தி திறன், தரம் மற்றும் லாபத்தை நேரடியாக பாதிக்கிறது. சரியான நேரத்தில் களைகளை கட்டுப்படுத்தாவிடில் கணிசமான விளைச்சல் இழப்பு மற்றும் உற்பத்தி செலவுகளையும் அதிகரிக்கும். ஆகையால் நவீன விவசாயத்தில் களைகளை கட்டுப்படுத்த களை மேலாண்மை தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. களைகளின் இயல்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். களைகள் அனைத்து காலங்களிலும் தோன்றி செழிப்பாக வளரும் தன்மை உடையவை. அனைத்து மண்ணிலும் நன்கு வளர்ந்து மண்ணில் உள்ள சத்துக்களை கிரகிக்கும் தன்மை உடையவை. களைகளின் விதைகள் பயிர்களின் விதைகளை விட சிறியதாக உள்ளதால் காற்றின் வழி பரவுதல் ஏதுவாகிறது. களை விதைகள் அவற்றின் உயிர்த்தன்மையை இழக்காமல் நீண்ட காலத்திற்கு உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். மேலும் அவை பயிர்களுடன் ஒப்பிடும்போது அதிக முளைப்பு திறன் கொண்டிருக்கும். சில களை இனங்கள் மண்ணில் ரசாயனங்களை வெளியிடுகின்றன. இது சில விரும்பத்தக்க பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கும்.
பொதுவாக பயிர்களுடன் ஒப்பிடும்போது களைகளின் விதை உற்பத்தி திறன் அதிகமாகும். மேலும் பெரும்பாலான ஓராண்டு களைகள் அதிக அளவு விதைகளை உற்பத்தி செய்யும். தழைச்சத்து இல்லாத மண்ணில் கூட களைகள் செழித்து வளரும் தன்மை உடையவை. சில களை வகைகள் மனிதன், விலங்குகள் மற்றும் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக உள்ளது. சில களைகளின் விதைகள் பயிர்களின் விதைகளைப் போன்ற அமைப்பும் பருமனும் நிறமும் உடையதாக இருப்பதால் பயிர்களின் விதைகளில் இருந்து எளிதில் பிரிக்க முடிவதில்லை. அவை பயிர் அறுவடையாகும் போது தானியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு பரவும். பெரும்பாலான களைகள் எவ்விதமான கடினமான சூழ்நிலையிலும் பயிர்களுடன் போட்டியிட்டு பயிர்களை விட வேகமாக வளர்ந்து விளைச்சலை பாதிக்கும். களைகளினால் ஏற்படும் இடர்பாடுகளையும் தெரிந்து கொள்ளலாம். களைகள் பயிர்களோடு போட்டியிட்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், நீர், சூரிய ஒளி மற்றும் நிலம் போன்றவற்றை பயிர்களை விட வேகமாக எடுத்துக்கொண்டு பயிர்களின் விளைச்சலை குறைக்கும். பல்லாண்டு களைகள் நிலத்தின் மதிப்பை குறைக்கும். களை விதைகள் கலப்பால் விளைபொருட்களின் தரம் மற்றும் மதிப்பு குறையும். களைகள் பூச்சி மற்றும் நோய்களுக்கு மாற்று ஊன் வழியாக இருப்பதால் பயிர் இல்லாத காலங்களிலும் அவற்றின் இருப்பிடமாக விளங்கும். களைகளால் ஏற்படும் ஒவ்வாமை மற்றும் நச்சுத்தன்மையால் மனிதன் மற்றும் கால்நடைகளின் உடல் நலம் பாதிக்கக்கூடும். நீர்நிலைகளில் வாழும் களைகள் பாசன வழிகளை அடைப்பதுடன் தண்ணீரையும் விரயமாக்கும். களைகள் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து கிரகித்துக் கொள்வதால் மண்ணின் ஊட்டச்சத்து திறன் குறையும். களை மேலாண்மையின் முக்கியத்துவங்கள் என்னென்ன? அத்தியாவசிய ஆதாரங்களுக்காக பயிர்களுடன் போட்டியிடுவதன் மூலம் களைகள் பயிர் விளைச்சலை கணிசமாக குறைக்கும். முறையான களை மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் சூரிய ஒளியை பெறுவதற்கு வழிவகுத்து பயிர்களின் விளைச்சலையும் தரத்தையும் மேம்படுத்தும். சரியான நேரத்தில் களைகளை அகற்றுதல், களை கொல்லிகளை பயன்படுத்துதல் போன்ற முறையான களை மேலாண்மை பயிர் வளர்ச்சிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும். களைகள் பல்வேறு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளுக்கு மாற்று வாழ்விடம் மற்றும் உணவு ஆதாரமாக உள்ளது. பூச்சிகள் களை செடிகளை வாழ்வாதாரத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் பயன்படுத்துகின்றன. மேலும் களைகளை பாதிக்கும் தீமை செய்யும் பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ்கள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள் அருகில் உள்ள பயிர்களுக்கு தொற்றை ஏற்படுத்தி நோய் பரவுதலுக்கு காரணமாகிறது. எனவே களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் பரவும் அபாயத்தை தடுக்கலாம். நவீன விவசாயத்தில் ஒரே வகையான களைக்கொல்லிகளின் தொடர்ந்த பயன்பாட்டினால் எதிர்ப்பு திறன் கொண்ட களைகள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே களை மேலாண்மை முறைகளான உழவியல், பண்ணை கருவிகள், ரசாயன மற்றும் உயிரியல் போன்றவற்றை ஒருங்கிணைந்த முறையில் பயன்படுத்தி பயிர் சாகுபடியில் களைகளை கட்டுப்படுத்துவது இன்றியமையாததாக உள்ளது. களை விதைகளை ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்க இந்த முறைகளை பின்பற்றலாம். களை விதைகள் கலப்பு அற்ற பயிர் விதைகளை பயன்படுத்த வேண்டும். நன்கு மக்கிய தொழு உரம் பயன்படுத்துதல், பூக்கள் பூக்கும் முன்னரே களைகளை அகற்றுதல், பண்ணை உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்த பின்னரே களைகள் பாதித்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். பண்ணையில் ஏதாவது புதிய வகை களைகள் உள்ளதா என்பதை கண்காணித்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். உழவியல் முறைகள்: கோடை உழவு, பயிர் சுழற்சி, ஊடுபயிர், பயிர் கழிவு அல்லது மக்கும் நெகிழி மூடாக்கு பசுந்தாள் மற்றும் நன்கு மக்கிய தொழு உரம் போன்ற உழவியல் முறைகளை மேற்கொண்டு பயிர்களில் களைகளின் பாதிப்பினை குறைக்கலாம். கோடை காலத்தில் வயலை உழவு செய்வதால் கோடையில் பெறப்படும் மழை நீரை அடிமண்ணில் சேமிக்கலாம். நிலத்தில் காணப்படும் கூட்டுப்புழுக்கள், பூசண நோய் கிருமிகள், களைகளின் கிழங்கு மற்றும் வேர் போன்றவை நிலத்தின் மேற்பரப்பில் எடுத்து வரப்படுவதால் சூரிய ஒளிப்பட்டு அவை அழிந்துவிடும். மேலும் பல்லாண்டு களைகளான கோரை மற்றும் அருகு ஆகியவற்றின் பாதிப்பினையும் கட்டுப்படுத்தலாம். ஒரே விதமான பயிர்களை தொடர்ந்து சாகுபடி செய்யும் போது குறிப்பிட்ட களை வகைகள் அதிகமாக காணப்படும். இதனை தடுப்பதற்கு பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றுதல் அவசியம். பயிர் வரிசைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் மண்ணை நன்கு மூடி பரவி படர்ந்து வளரக்கூடிய பயறு வகை பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்யும் போது களைகள் முளைத்து வளரவிடாமல் தடுக்கலாம். இவ்வகை ஊடுபயிர்கள் காற்றிலிருந்து தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும். பயிர்க்கழிவு மூடாக்கு அல்லது மக்கும் நெகிழி மூடாக்கு கொண்டு நிலத்தின் மேற்பரப்பில் மூடாக்கு போடுவதால் மண்ணின் மேற்பரப்பில் சூரிய ஒளி விழுவதை தடுத்து களை விதைகள் முளைப்பது தடுக்கப்படும். மேலும் இம்மூடாக்குகள் மண்ணிலிருந்து நீர் ஆவியாகி செல்வதையும் மண் அரிப்பையும் தடுக்கும். பயிர்க்கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைந்து மண்ணிற்கு மக்கும் உரமாக மாறும். பயிர் சாகுபடி இல்லாத காலங்களில் நிலத்தை தரிசாக விடாமல் பயறு வகை பயிர்கள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை பயிரிட்டு மடக்கி உழுவதால் களைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் மண்வளம்,
நீர் சேமிப்பு, நுண்ணுயிர் பெருக்கம் போன்ற இதர நன்மைகளும் கிடைக்கின்றன. நன்கு மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்தும் போது எருவின் மூலமாக களை விதைகள் பரவுவதை தடுக்கலாம். ஒருங்கிணைந்த களை நிர்வாகத்தின் ஓர் அங்கமாக இயந்திரத்தால் இயக்கப்படும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அதிகரித்து வரும் ஆள்கூலி, ஆள் பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணங்களால் இம்முறை மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. பயிரிடப்படும் பயிர் இடைவெளிக்கேற்ப நாட்டு கலப்பை, ஜூனியர் கலப்பை, கொக்கி களையெடுப்பான், நட்சத்திர களையெடுப்பான் மற்றும் கோணவீடார் போன்ற கருவிகளை மண்ணில் தகுந்த ஈரப்பதம் உள்ளபோது களைகளின் ஆரம்பகால வளர்ச்சி பருவத்தில் பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். வரிசை பயிர்களான பருத்தி, கரும்பு மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களின் நடுவே மற்றும் தென்னை, பாக்கு மற்றும் பழத்தோட்ட பயிர்களிலும் இயந்திர சக்தியால் இயங்கும் களை எடுக்கும் கருவிகளை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு இயந்திரங்களை பயன்படுத்துவதால் களைகள் மண்ணிற்குள் மக்கி மண் வளத்தை மேம்படுத்தும். டிராக்டரால் இயங்கும் களை எடுக்கும் மற்றும் மண் அணைக்கும் கருவியை பயன்படுத்தி கரும்பு, பருத்தி போன்ற பயிர்களில் பயிருக்கு மண் அணைப்பதோடு அல்லாமல் வரிசைகளுக்கிடையே உள்ள களைகளையும் கட்டுப்படுத்தலாம். கோணவிடாரை பயன்படுத்தி செம்மை நடவு நெற்பயிரில் வரிசைகளுக்கு இடையில் உள்ள களைகளை கட்டுப்படுத்தலாம். உழவியல் மற்றும் இயந்திர களை கட்டுப்பாட்டு முறைகளை காட்டிலும் ரசாயன முறையில் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி சிறந்த முறையில் களைகளை கட்டுப்படுத்த இயலும். ஆனால் ஒரே வகையான களைக்கொல்லிகளை ஒரு வயலில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது களைக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட களைகள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையால் வெவ்வேறு செயல்திறன் கொண்ட களைக்கொல்லிகள் மற்றும் பயிர் சுழற்சி முறைகளை கையாண்டு இத்தகைய பாதிப்பை தவிர்த்து நீடித்த களை கட்டுப்பாட்டினை பெறலாம். களை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் என்பது நானோ தொழில்நுட்பம், ட்ரோன்களை பயன்படுத்தி களைக்கொல்லிகளை தெளித்தல், தொலை உணர்வு, லேசர் தொழில்நுட்பங்கள் மற்றும் உணரி அடிப்படையிலான களை மேலாண்மை, வெப்பசக்தி, மின்னாற்றல் மற்றும் ரோபோக்களை பயன்படுத்தி களை கட்டுப்பாடு போன்றவை ஆகும். நானோ தொழில்நுட்ப அறிவியலை பயன்படுத்தி மெதுவாக வெளிப்படும் நானோ உரை பொதியாக்கம் கொண்டு களைக்கொல்லிகள் வடிவமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் நீடித்த களைகளை அற்ற பயிர் சாகுபடியை மேற்கொள்ள இயலும். தொலை உணர்வு களை மேலாண்மை மூலம் வான்வழி அல்லது செயற்கைக்கோள் அடிப்படையிலான உணரிகளை பயன்படுத்தி களைகளின் தாக்கம் மற்றும் பரவல் பற்றிய தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில் களை கட்டுப்பாட்டு முறைகளை செயல்படுத்த இயலும். தொலை உணர்வு தொழில்நுட்பம் மூலம் வேளாண் பயிர்களில் காணப்படும் களைகளை பிரித்தறியவும் களைக்கொல்லி தெளிப்பதற்கும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு வயலின் களை வரைபடத்தை உருவாக்கி அதன் மூலம் களைகள் அதிகமாக காணப்படும் பகுதியில் தேவைக்கேற்ப களைக்கொல்லிகளை தெளிக்கலாம். இதனால் ஓர் ஹெக்டருக்கு தேவையான களைக்கொல்லியின் அளவை குறைக்கலாம். இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் வேளாண்மை துறையில் பயிர் இழப்பை குறைத்து அதிக லாபம் ஈட்ட பெரிதும் உதவி வருகின்றன. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.